ஆச்சு. அட மனுஷா, இன்னும் எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்க? யோ பென்சில் எந்திரியா, வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? எந்திரியா முத. அட சின்ன பொண்ணு, வா சின்ன பொண்ணு. எனக்கு தூக்கமா வருது சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் சின்ன பொண்ணு. யோ பென்சில், நீயே குழந்தை மாதிரி இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா அப்போ நம்ம பிள்ளைங்கெல்லாம் எப்போ எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புங்க, எப்போ காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகுங்க? எல்லாரும் அத்தான மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். அவர் காலையிலே எந்திரிச்சு தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? எந்திரியா முத. சித்தி சித்தி என்ன சித்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிங்கி எந்திரிச்சிட்டாளா சித்தி? அடடே சத்யா வாப்ல. பிங்கியா? பிங்கி குளிச்சிட்டு இருக்கா. அவளை கொஞ்ச நேரம் ஓடி வந்துடுற. அது பாரு, பால்வாடிக்கு போய்கிட்டு நானே குளிச்சுக்கிறேம்மான்னு உள்ள பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கு தண்ணியில். நீ என்ன ஸ்கூலுக்கு போலையாப்ல? சோனி என்ன பண்ணுறா? கிளம்பிட்டாளா? டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா அம்மா? விறகடுப்பில் வேற சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு ஆயிடுச்சு சத்யா. சித்தி பேசாமல் இருங்க சித்தி, சிலிண்டர் பிரச்சனைலாம் என்கிட்ட கொண்டு வராங்க சித்தி. நானே சின்ன பிள்ளை சித்தி, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதும் சித்தி. ஏற்கனவே அம்மையே காலையிலேருந்து ஒரே பாட்டா பாடி முடிச்சிட்டா சிலிண்டரில். இப்போ நீங்கள் வரையா சித்தி? சரி சித்தி நான் போகிறேன். சிலிண்டர் இல்லைன்னா சாப்பிட முடியுமாப்ல? சிலிண்டரை பற்றி பேசினோடனே நான் போகிறேன்னு கிளம்புறேன். நில்லு, சிலிண்டரை பற்றி தெரிஞ்சுக்கோ. அடுப்பை சிக்கனமாக புழங்குனாதான் நமக்கு கேஸ் தட்டுப்பாடு வராது. நல்லா